ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபத்தில் முழங்காலில் நின்று ஜெயம் பெறுகிற நல்ல நாட்களாய் மாறட்டும். 1934 வடக்கு கரோலினாவில் ஒரு 30 பெரிய வியாபாரிகள் சேர்ந்து கூடி ஜெபிக்க திட்டமிட்டார்கள். தெரிந்த ஒரு பண்ணை நிலத்தை கேட்டார்கள். நாள் முழுவதும் நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம் தாங்களான்னு கொடுத்தாங்க. அவங்க ஜெபித்த முக்கிய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய பட்டணம் பின்மாற்றத்துக்குள் போய்விட்டது, ஜெபிக்க வேண்டும் என்று அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த முக்கிய ஜெபக்குறிப்பு இருந்தோம், முழு உலகத்தை அசைக்கிற ஒரு நபரை எங்கள் ஏரியாவில் எழுப்பும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வடக்கு கரோலினாவில் 1934 30 வியாபாரிகள் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்து முடித்து திட்டமிட்டார்கள். ஒரு பெரிய படமுயற்சி கூட்டம் நடத்த திட்டமிட்டார்கள். அந்த கூட்டம் நல்ல ஊழியர்கள் வந்து பாடினார்கள், பிரசங்கித்தார்கள். 11 வாரங்கள் தொடர் முயற்சியை கூட்டம் நடந்தது, எழுப்புதல் ஆரம்பித்தது. அந்த கூட்டத்தில் தான் நண்பர்கள் கட்டாயப்படுத்தி பில்லி கிரகாமை அழைத்து வந்தார்கள். அந்த பில்லி கிரகாம் ஊழியத்துக்கு என்று தன் வாழ்வை ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. அவங்க ஜெபித்த ஜெபம் வீண் போகல. முழு உலகத்துக்கு ஆசீர்வாதமா பில்லி கிரகாமை கர்த்தர் மாற்றினார். அதுபோல் ஒரு தெய்வ மனிதன் இனி எழும்பவில்லை, இதுவரையிலும் எழும்பவில்லை. அவ்வளோ பெரிய மனிதனை கர்த்தர் எழுப்பினார். காரணம், அந்த 30 பேர் கூடி ஜெபித்த ஒரு ஜெபம். உங்கள் ஜெபம் வீண் போகாது. சங்கீதம் வாசிக்கிறோம்ல, வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். குடும்ப பிரச்சனையா, பிள்ளைகளின் காரியமா, தொழில் காரியமா, சரீர பலகீனமா, திருமண தடைகளா, குழந்தை பாக்கியம் இல்லையா, ஜெபம் பண்ணுங்க. அந்நாளின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உங்களுடைய வாழ்விலும் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இசைக்கியாவின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உங்களுக்கும் சுகத்தை கர்த்தர் தருவார். அந்நாளின் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் சாமுவேலை கர்த்தர் தந்தார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு. அவர் விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் தருவாராக. ஜெபம் வீண் போகாது. ஜெபம் நல்ல பாத்திரத்தையும் பயன்படுத்தும், உடைஞ்சு போன பாத்திரத்தையும் பயன்படுத்தும். ஜெபிக்கிற மனிதர்கள் கூட சாகலாம், ஜெபம் சாகாது. ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்கினி. ஜெபிப்போம், ஜெயம் வருவோம். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கிருபை உங்களை தாங்குவதாக. ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற ஒரு ஜெபாவியால் நிரப்பும். ஜெபித்து தேவனிடத்திலிருந்து ஜெயம் பெற கிருபைதான். மனப்பூர்வமாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.